श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। अतिमधुरजापहस्ताम् अपरिमित आमोदपानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीम् वन्दे। समस्तगुरुमण्डलदेवताभ्यो नमः। हकाररूप। हकारः रूपं षष्ठावयवः यस्याः सा मूलविद्या वाच्यार्थवाचकं यस्याः सा तथा ஹகார ரூபாயை நமஹ. குருவனுடைய பரம கிருபையில பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சதசி மந்திரத்தினுடைய வாக்பவ கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் 5 அக்ஷரமானது அதனுடைய அர்த்தங்கள் பூர்த்தியாகி 2வதாக இருக்கக்கூடிய காமராஜ கூட்டத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். ஹகார ரூபா அப்படிங்கிற நாமாவுக்கு சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யம், பிரம்ம வித்யாக இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரத்தினுடைய 6வது எழுத்தாக இருக்கக்கூடிய ஹகாரத்தையே விக்கிரகமாக உடையவள் அப்படின்னு மேலோட ஒரு அர்த்தம் சொல்றார். இந்த ஹகாரமானது சிவாட்சரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கத்ரயம் ஹத்வயம் சைவ சைவோபாக பிரகீர்த்திதா அப்படின்னு சொல்லியிருக்கிற ரீதியில் ஹகாரம் அப்படிங்கிற அக்ஷரமானது சிவாட்சரம். சிவாட்சரமாக இருக்கிறதுனால அம்பாள் தன்னுடைய வாக்குனால இந்த நாமாக்களை சொல்கிறா, இந்த மந்திரங்களை சொல்கிறா. இந்த ஹகாரமானது இந்த 2வது கூட்டத்தில் மட்டும்தான் வருது, 2 வாட்டி வருது. 2வது கூட்டமாக இருக்கக்கூடிய காமராஜ கூட்டத்தினுடைய முதல் அக்ஷரமும் ஹகாரம், 4வது அக்ஷரமும் ஹகாரம். 2 ஹகாரமாக மொத்தம் 40 நாமாக்கள் வரும். இதை தவிர உபயாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹ்ரீம்காரத்துக்குள்ள அந்தர்கதமாக ஹகாரம் இருந்தாலும் ஸ்பஷ்டமாக வரக்கூடிய ஹகாரம் 2 அக்ஷரம். அது 2மே மத்திய கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த காமராஜ கூட்டத்தினுடைய முதல் அக்ஷரமாகவும் 4வது அக்ஷரமாகவும் இருக்கு. இது ஹகாரம் அப்படிங்கிறது ஆகாசத்தினுடைய பீஜம் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படியாக இருக்கக்கூடிய மகிமையோடு இருக்கக்கூடிய இந்த ஹகாரமானது ஹகார ரூபமாகவே அம்பாள் இருக்காள் அப்படிங்கிறது தான் ஹகார ரூபாயை நமஹா அப்படின்னு சொல்றார். மேல இதுக்கு அடுத்த நாமாவா இருக்கக்கூடிய ஹலதிருத் பூஜிதா அப்படிங்கிற நாமாவையும் சேர்த்து பார்த்து விடலாம்னு தோன்றது, அதையும் பார்ப்போம். ஹலதிருக் பூஜிதா ஹலம் யுகம் தரதி இது ஹலதிருக் பலராமஹ தேன பூஜிதா தியானாதிபிஹி ஆராதிதேத்யர்த்தஹ. ஓம் ஹலதிருக் பூஜிதாயை நமஹ. ஹலதிருக் பூஜிதாயை நமஹா அப்படிங்கிற நாமாவுக்கு சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யம், ஹலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலப்பைன்னு சொல்லுவோம். நம்ம பயிரிடுற இடத்துல உழறதுக்கோசரம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஹலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை தரிச்சுட்டு இருக்கக்கூடிய பலராமர் அப்படிங்கிறவர்னால பூஜிக்கப்பட்டவள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ஹலதிருக் பூஜிதாயை நமஹா அப்படின்னு பேரு அப்படிங்கிறார். அதில் பின்னாடி என்ன சொல்றார், தேன பூஜிதா தியானாதிபிஹி ஆராதிதேத்யர்த்தஹ அப்படின்னு ஏதோ பூஜை பண்ணார்னு இல்லை, பூஜையும் செஞ்சு ஆராதனை பண்ணி அர்ச்சனை பண்ணி தியானம் பண்ணி இதனால பண்ணினதுனால ஹலதிருக் பூஜிதாயை நமஹா பலராமரால ஆராதிக்கப்பட்டவள் அப்படிங்கிறதுனால ஹலதிருக் பூஜிதா அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னு தோன்றது. வாராகி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதையினுடைய சம்பிரதாய பிரவர்த்தகராக இருக்கக்கூடியவர் இந்த பலபத்ர ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய அனுஜனாக இருந்த பலராமஹ அப்படின்னு சொல்றார். அவரால் பூஜிக்கப்பட்டவள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ஹலதிருக் பூஜிதாயை நமஹா அப்படின்னு நாம. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய
ஹரிநேட்சணாயை நமஹ அப்படிங்கிற நாமாவை நாளைய தினம் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமஹ. ஹரி ஓம். அதிமதுரசாபஹஸ்தாம் அபரிமித ஆமோதபாண சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தே. சமஸ்த குருமண்டல தேவதாभ्यो நமஹ. ஹரிநேட்சணா ஹிரண்யாஹ ஏண்யாஹ ஈக்ஷணமிவ ஈக்ஷணம் யஸ்யாஹ சா ததா அதிசந்தோஷேன காதராட்சீதி வா பாவः சர்வத்ர சர்வதா சர்வத்ரஷ்டீ இதி வா பக்தேஷ்வாதரஹேது தரிசனவதீ இதி பாவः. ஓம் ஹரிநேட்சணாயை நமஹ. ஹரிநேட்சணா அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாமா. பெண் மான்கள் இருக்கே, அவர்களுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசாலமாகவும் சஞ்சலத்தோடு அங்கேயும் இங்கேயும் இப்படி இப்படி பார்த்துட்டே இருக்கும். அதை போல் அழகிய கண்களோடு இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ஹரிநேட்சணா அப்படின்னு பேர். இந்த மான்கள் இப்படி பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனித்து பார்க்கும். அதே மாதிரி இங்கே அம்பாளும் எப்போதும் பார்த்துட்டே இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கா அப்படிங்கிறத இந்த இடத்துல லட்சணமாக சொல்கிறார். ரொம்ப முக்கியமாக பக்தேஷ்வாதரஹேது தரிசனவதி இதி பாவக அப்படின்னு சொல்கிறதுனால உண்மையான பக்தர்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறாளோ அதை நிச்சயமாக அருள் புரிகிறாள் அப்படிங்கிறத முக்கியமாக இந்த இடத்துல பாவமாக சொல்கிறார். இப்படியாக எல்லாரையும் கவனித்து யார் உண்மையான பக்தி பண்ணுறாளோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவதையாக இருக்காள் அப்படிங்கிறதுனாலையும் பெண் மான்களை போல விசாலமான கண்களோடையும் சஞ்சலமான கண்களோடையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியதுனால ஹரிநேட்சணாயை நமஹா அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹரப்பிரியாயை நமஹாங்கிற நாமாவையும் சேர்த்து பார்த்துடலான்னு தோன்றது. அதையும் சேர்த்து பார்ப்போம். ஹரப்பிரியா ஹரஸ்ய பிரியா சிவ வல்லப இத்யர்த்தஹ ஹரப்பிரியோ யஸ்யாஹ சா இதி வா. ஓம் ஹரப்பிரியாயை நமஹ. ஹரப்பிரியா அப்படின்னு சிவனுடைய பிரியமான பத்னியாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால ஹரப்பிரியா அப்படின்னு சொல்கிறார். சங்கரஸ்யாபி சங்கரி அப்படிங்கிற பிரமாணத்தின்படி சங்கரனுடைய பத்னியாக இருக்கக்கூடியவள், பரமசிவனுடைய பிரேமைக்கு விஷயமாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால ஹரப்பிரியா அப்படின்னு பேர். ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியதுனால ஹரனுக்கே ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறதுனால ஹரப்பிரியாயி நமஹா அப்படின்னு நாமா. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹராராத்யா அப்படிங்கிற நாமாவை நாளைய தினம் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமஹ. ஹரி ஓம். அதிமதுரசாபஹஸ்தாம் அபரிமித ஆமோதபாண சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தே. சமஸ்த குருமண்டல தேவதாभ्यो நமஹ. ஹராராத்யா ஹரேன ஸ்வபர்த்ரா ஆராதித்தும் யோக்யா கேவல சச்சிதானந்தஸ்வரூபத்வாத். ஓம் ஹராராத்யாயை நமஹ. ஹராராத்யா அப்படிங்கிற அற்புதமான நாமா சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யம் கேவல சச்சிதானந்த ஸ்வரூபமாகவே இருப்பதனாலும்
பரமசிவனால் ஆராதிக்கிறதுக்கு உரியவள் அப்படிங்கிறதுனாலையும், பரமசிவனுடைய முன்னாடி நாமால பார்த்தோம் ஹரப்பிரியா அப்படின்னு, ரொம்ப பிரீத்தியோட பிரியையாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு பார்த்தோம். அந்த பிரியம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவனாலேயே ஆராதிக்கப்படுபவள், பரமசிவனால் ஆராதிக்கப்படுபவள் அப்படின்றதுனால அம்பாளுக்கு ஹராராத்யாயை நமஹா அப்படின்னு அற்புதமான நாமா. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹரி பிரம்மேந்திர வந்திதாங்கிற நாமாவையும் சேர்த்து பார்த்துடலாம்னு தோன்றது. மேலே பார்ப்போம். ஹரி பிரம்மேந்திர வந்திதா ஹரிஹி ரமேஷः பிரம்மா வாணீஷः இந்திரோ தேவேஷः உபலட்சணம் சர்வதேவபேதானாம் தைஹி வந்திதா நமஸ்கிருதா. ஓம் ஹரி பிரம்மேந்திர வந்திதாயை நமஹ. ஹரி பிரம்மேந்திர வந்திதா அப்படிங்கிற அற்புதமான நாமா. ஹரிஹி ரமேஷः, ரமா அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மியினுடைய பத்தியாக இருக்கக்கூடியவர் ஹரி. பிரம்மா வாணீஷः, வாணி அப்படின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதியினுடைய பத்தியாக இருக்கக்கூடிய பிரம்மா. இந்திரஹ தேவேஷः, தேவர்களின் பதியாக இருக்கக்கூடிய இந்திரன். இவர்கள் எல்லாராலையும் பூஜிக்கப்பட்டவள் அப்படிங்கிறதுனால ஹரி பிரம்மேந்திர வந்திதா அப்படின்னு அம்பாளுக்கு பேரு அப்படிங்கிறார். சௌந்தரிய லகரியில சங்கர பகவத்பாதாலே கொடுத்திருக்கக்கூடிய பிரமாணம் ஹரிஸ்துவாம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாகிய ஜனனீம் அப்படின்னு, ஹரியா இருக்கக்கூடியவர் துவாம் ஆராத்ய, உன்னை ஆராதித்ததுனாலதான் பிரணதஜன சௌபாகிய ஜனனீம், அவருக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைச்சது அப்படின்னு சௌந்தரலகிரியில் கொடுத்திருக்கார். மேல திரயானாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணயோர்யா விரச்சிதா அப்படின்ற ஸ்லோகத்திலையும் எல்லா தேவர்களும் திரயானாம் தேவானாம், 3 தேவர்களும் எல்லாருமே ஆராதிச்ச அம்பாள, திரிகுண ஜனிதானாம் தவ சிவே, உன்னை எல்லாரும் ஆராதித்தார்கள். அதனாலதான் அவளுக்கெல்லாம் அந்த பிரம்மா சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியமும் விஷ்ணுவுக்கு ஸ்திதி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் எல்லாமுமே கிடைச்சது உன்னை ஆராதித்ததுனால தான் அப்படின்னுலாம் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் நிறையா இருக்கு. இப்படியாக ஹரி, பிரம்மா, இந்திரன், இதுக்கு முன்னாடி நாமால பார்த்தா ஹராராத்யா அப்படிங்கிறதுல ஈஸ்வரனாலையும் பூஜிக்கப்பட்டவள் அப்படிங்கிறதுனால இந்த மந்திரமானது ஹரி பிரம்மேந்திர வந்திதாயை நமஹா அப்படின்னு அற்புதமான நாமா. இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஹயாரூடா சேவிதாங்கிரியை நமஹாங்கிற நாமாவை நாளைய தினம் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.